Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஆலு பராத்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆலு பராத்தாக்கு ஷைடஸ் கிரீன் சட்னி செய்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா தலையை க்ளீன் பண்ணி கழுவி போடுறேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டி மல்லி தலையும் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை போடுறேன். கொஞ்சமாக இஞ்சியை விட கொஞ்சம் அதிகமாக பூண்டையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு ஊற்றியிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் உப்பு பாதி போட்டு பாதி பிளாக் சால்ட்டு போடுறேன். பிளாக் சால்ட் இல்லைன்னா உப்பு மட்டுமே போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் போடும்போது சாட்னு வாசனையோடு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், ஒரு கரண்டி அளவு தயிர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த க்ரீன் சட்னி சமோசா, கச்சோரி எல்லா சாட் ஐட்டத்துக்கும் நல்லா சூட் ஆகும். ஆலு பராத்தாக்கும் நல்லாயிருக்கும். ஆலு பராத்தா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். கிழங்கு வெந்ததுமே தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே பூண்டு பல் 4 எடுத்து தட்டி அதையும் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்தளவு வதங்கினதுமே அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த வெங்காயத்துக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு மாத்திரம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே உருளைக்கிழங்குல போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மசாலா பொடி போடும்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்குல மசாலா பொடியெல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா தலையை பொடுசாக கட் பண்ணது, மல்லி தலையை கட் பண்ணதையும் போட்டிருக்கேன். புதினா தலை இல்லைன்னா மல்லி தலையை மாத்திரம் போட்டால் போதும். இந்த ஃபில்லிங்கை ஒரு பவுலுக்கு மாற்றி சூடார வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பராத்தா செய்கிறதுக்கு நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கோதுமை மாவில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு போடுற உருண்டையை விட பெருசாக உருண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு மாவு தொட்டு நார்மலாக சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக தான் வரும் இது. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது 1 கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு நல்ல மாவை பிசைஞ்சிக்கோங்க. அது 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. அதே மாதிரி தான் இந்த ஆலு பராத்தாக்கும் செய்யணும். தவா சூடானதும் இந்த பராத்தாவை போட்டு 2 பக்கம் வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசிக்கும் போது நல்லா மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஆலு பராத்தாக்கு நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நெய் பிடிக்கிறவங்க கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். 2 பக்கமும் நெய் தடவிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நல்லா இதே மாதிரி வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஷைடஸ் ஆனியன் ரைத்தாவும் க்ரீன் சட்னியும் நல்லா சூட் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.